எக்ஸலண்ட். ReactJS பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ReactJSல முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அட்வான்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்ட்னுடைய ஃபங்க்ஷனா இல்லை ReactJSனுடைய ஃபீச்சரா அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குற செக்ஷனை நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிஸோடு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பட் என்ன அப்படின்னா, இந்த ReactJSக்கு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் லெட் கான்ஸ்ட் இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்க சார்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இதுக்கு பேர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. என்னென்னா, ஃபங்க்ஷன் இதுக்கு பேர் ஆக்சுவலாக கொடுக்கணும், ஆனால் பேரே கொடுக்காம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதுக்குண்டான ஃபங்க்ஷன் பாடியில் சம்திங் ஏதோ கோடிங் எழுதிட்டு ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுறோம். இது அனானிமஸ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதி இதுக்கு ஒரு பேரை நம்ம கொடுத்துருவோம். சார், இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த பேரை நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் அது ஃபங்க்ஷன் மாதிரி செயல்படும். ஸோ இதுதான் இதுக்கு முன்னால் இருந்த மெத்தட். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணிக்கலாம் வேணுங்கிற இடத்துல. சரி, இப்போது ஏரோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்த அதே விஷயந்தான், அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தையும் தூக்கிடுறோம். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஈக்குவல் கிரேட்டர் தென் சிம்பிள் இதை பார்த்தோம்னா ஒரு ஏரோ மாதிரி தெரியறதுனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுங்கிற பேர் எடுத்துருக்காங்க, ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, தென் அதுக்கப்புறம் ஏரோ போட்டிருக்காங்க, கர்லி பிரேஸில் ஏற்கனவே என்ன கோடிங் எழுதிருக்கோமோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இப்போது console.log ஹலோ அப்படின்னு போட்டோம்னா இது நமக்கு ரிட்டன் ஆகும், ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ணும். சரி, இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக நம்ம எழுத முடியும். ஏரோ ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் ஏ வேல்யூ. ஏரோ ஃபங்க்ஷன் எப்போவுமே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படின்னா நான் சும்மா ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தா கூட இதை என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படின்னா நான் கர்லி பிரேஸு ரிட்டர்ன் அப்படிங்கிற எதுவுமே தேவையில்லை. ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தேன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அப்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஒரே வேலை தான். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இங்கே வேலை செய்யுது. ஓகே, இப்போது ரிட்டர்ன் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இதுக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுவோம். எப்படி எழுதுவாங்க, ஆட் ஈக்குவல்ஸ். ஸோ இப்போது இந்த நார்மலாக இப்போ என்ன பண்ணுவோம்னா லெட் ஆட் ஈக்குவல்ஸ்னு போட்டுப்பாங்க. ஸோ அப்போது ஆட் ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி, இல்லைன்னா ஆடுக்கு முன்னால் கான்ஸ்ட்னு போட்டுக்கலாம், ஏன்னா இது மாற போகிறது கிடையாது. அப்போ கான்ஸ்ட் ஆட் ஈக்குவல்ஸ் ஏ கமா பி ஐஃபன் கிரேட்டர் தென் சிம்பிள் ஏ ப்ளஸ் பி. அதாவது இந்த ப்ராக்கெட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, பெராமீட்டர் பாஸ் பண்ணுறதை ரெப்ரசன்ட் பண்ணுது. 2 வேல்யூ பாஸ் பண்ணால் அது ரெண்டையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லுது இந்த ஃபங்க்ஷன். அப்போது console.log add 5,10 என்ன கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும், 15ன்னு வரணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் ஆன்லைன் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எடிட்டர்ஸ் இருக்குது. ஆன்லைன் ப்ராக்டிஸ் எடிட்டர்ஸ் அடித்தோம்னா நிறைய வரும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா jsbin.com. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் ஓகே இதுதான் JSBin. ஸோ இதில் நம்ம எது வேணாலும் இப்போ HTML, CSS, JavaScript இதை பேஸ் பண்ணி அவுட்புட்டை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அவுட்புட் தேவையில்லை, HTML தேவையில்லை, அதுக்கு பதிலாக என்ன வேணும், ஜாவாஸ்கிரிப்டும் கன்சோல்னுடைய அவுட்புட்டும் நமக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை 2 மட்டும் நான் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன், ஜாவாஸ்கிரிப்டையும் கன்சோலையும். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ECMA 6னுடைய ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. தென் JSX ரியாக்ட்னுடைய JS6 ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இருக்குது. காஃபி ஸ்கிரிப்ட், இது மாதிரி டைப் ஸ்கிரிப்ட், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போது சிம்பிளாக பழைய மெத்தடில் நம்ம கோடிங் எழுதலாம். என்ன அப்படின்னா ஹலோ ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறோம்.
ஸோ இப்போது நான் இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? console.log இந்த ஹலோவை ஃபங்க்ஷனாக நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த console.logன்றது ஹலோ வேர்ல்டுங்கிறத ரைட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இதை ஏரோ ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஏரோவை போட்டிருக்காங்க. இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதே தான் வருது. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்போவுமே என்ன பண்ணுவோம்? ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்கலாம். அப்போது மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் எக்ஸ்பிரஷனுக்கெலாம் இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். ஸோ ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் நான் இதை கான்ஸ்டன்ட் கொடுக்குறேன், ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோங்கிறது கான்ஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஹலோ வேர்ல்டு வந்து ரன் ஆகுது. ரைட். ஸோ இப்போ இதையே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றுறேன். அதாவது 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதை பேஸ் பண்ணி a + b இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன். இதை நான் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறேன். சரி, 5,15. இப்போது ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 20ன்னு ரிசல்ட் வந்துருச்சு. 20ன்னு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இது எக்மா 6க்கும் போனால் ஸோ அதுவே வந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இந்த எல்லா ஃபீச்சர், அதாவது எக்மா 5 அப்படிங்கிறது எல்லா ப்ரௌசர்லேயும் சப்போர்ட் ஆகுது. சில எக்ஸ்டெண்டட் ஃபீச்சர் மட்டும்தான் எக்மா 6ல் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம எக்மா 6ஐ நம்ம வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது ஏரோ ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ லெஃப்ட் சைடில் பெராமீட்டர், ரைட் சைடில் ஃபங்க்ஷனுடைய பாடி. ஃபங்க்ஷனுடைய பாடியில் சிங்கிள் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் தான் இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் எதுவும் தேவையில்லை, கர்லி பிரேஸ் எதுவும் தேவையில்லை, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு மல்டிபிள் லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நம்ம கர்லி பிரேஸை போட்டுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கர்லி பிரேஸ் நான் போடுறேன். சே லெட் x = a + b. ஸோ ரிட்டர்ன் x + x. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷனில் வர வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அது எனக்கு டிஸ்பிளேயில் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த jsbin.com அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது கேள்வி என்ன வருதுன்னா, சார் எல்லாமே அதே வேலையை தான் பண்ணுது. அதாவது ஏற்கனவே இருந்த கன்வென்ஷனல் ஃபங்க்ஷனும் இதே வேலையை தான் பண்ணுது, இப்போ இருக்கிற ஏரோ ஃபங்க்ஷனும் இதே வேலையை தான் பண்ணுது. அப்படிங்கும்போது எதுக்காக இந்த மாதிரி ஏரோ ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க? பர்பஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங், டு கிரியேட் சிம்பிளிஃபைட் ஈவெண்ட் லிசனர்ஸ். ஸோ இதுக்கு முன்னால் ஒரு ஈவெண்ட் லிசனர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் போடணும். அந்த நேம்டு ஃபங்க்ஷன் தான் நான் என்ன பண்ணுவோம்? HTML டேகோட லிங்க் பண்ண முடியும். ஆனால் அது வந்து ரொம்ப சிரமமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ReactJS கிரியேட் பண்ணும்போது இந்த ஏரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நோ நீட் டு கிரியேட் செப்பரேட் ஃபங்க்ஷன் அண்ட் கால். முக்கியமாக என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் த ஈவெண்ட் லிசனர்ஸ் ஆர் யூஸ்ட் ஒன்லி சால்வ் பர்டிகுலர் பர்பஸ். ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈவெண்ட் வந்து பண்ணும். அதாவது கோடு ரீயூசபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம்லாம் நான் தனித்தனியாக ஃபங்க்ஷனை எழுதிக்கிட்டு அதை நான் கால் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன். நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா HTML நிறைய ஈவெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷனு எந்த ஃபைலில் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் அந்த ஃபங்க்ஷன் போடுற இடத்துல ஏரோ ஃபங்க்ஷனாக மாற்றி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு நான் எங்கேயுமே போய் தொலைகிட்டு இருக்க தேவையில்லை. இருக்கிற இடத்துலையே இதுதான் பண்ணுதுன்றதை என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு பின்னால் யாராவது நம்ம ஜூனியர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம தயார்படுத்துறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த docs.shss.co.inல ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் இந்த வீடியோவும் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கோர்ஸ் பை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஃபுல் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இம்மிடியட்டாக
ஒர்க்கிங்கும் பண்ணணும், இந்த தியரிட்டிக்கல் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.